சந்துரு ரூம் மேல தானே? மொட்டை மாடில தான் தூங்குறாங்க. சரிண்ணே, நான் மேல போய் பாத்துக்கிறேன். சரி, போய் பாரு. தேங்க்ஸ்ண்ணே. ஏந்திரா. யாருங்க? என்ன வேணும்? யாரா இங்க சந்துரு? இவன் தான். ஏன் கேக்குறீங்க? டேய் சந்துரு, உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்க பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? காயத்ரி கிட்ட என்னடா வம்பு பண்ணா? மச்சான், என்னடா அவன் எப்படி இருக்கான்? ஏண்டா டேய், ஒரு பொண்ணு எதுக்குற ஒரு ஆம்பளை விரட்டுவா? இது கூட தெரியாம என்ன ஆம்பளடா நீ? டேய், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. காயத்ரி எதுக்குடா விரட்டுனீங்க? என்னடா நீ அடிவாமா போக மாட்டியா? தம்பி, நான் அடிக்கிற மூடு இல்ல, ஒழுங்கா போயிடு. டேய், நான் அடிக்கிற மூட்ல இருக்கேன்டா. அடிங்க. ஏய் 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 காயத்ரி கிட்ட வம்புக்கு போற. ஏய் ஏய் என்ன தைரியம் இருக்கணும்? அடி. ஏய் அடிக்காரா வலிக்குதுடா, அடிக்காரா டேய், அடிக்காரா வலிக்குதுடா, அடிக்காரா. தெரியாம பண்ணிட்டேனா டேய், விட்டுறா டேய், தெரியாம பண்ணிட்டேனா டேய், அடிக்காரா டேய், வலிக்குதுடா, வலிக்குதுடா, அடிக்காரா. காயத்ரி கிட்ட வாலாட்டிவியாடா? இவள் காயத்ரி தச பக்கமே வர மாட்டேன்டா, விட்டுறா. இப்போ ஒன்னு விட்டுட்டு போறேன். காயத்ரிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேங்க, மறுபடியும் வருவேன். ஆனா அடிக்கிறதுக்கு இல்ல, உயிரோட பதைக்கிறதுக்கு. வலிக்குது, கை காலாம் வலிக்குது. வாங்க வக்கீல் சார், வாங்க உட்காருங்க. நான் போய் அம்மா கூட்டுறேன். சரி, உட்காருங்க. ஏய் டிரைவர் சார். நில்லுப்பா. சொல்லுங்க சார். எதுக்குடா வக்கீல கூட்டு வந்த? என்னங்க சார் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? மெதுவா பேசு, எதுக்கு கத்துற? நீ தானே அவர் கூட்டிட்டு வந்த, உன்னை கேட்காம வேற யாரை கேட்பாங்க? சார், நான் வெறும் 50 தான் சார். செய்யறவங்க மேல இருக்காங்க, அவங்களுக்கு கேளுங்க. அவங்கள விட்டு என்ன கேட்டீங்கன்னா, அம்மா என்னை கூப்பிட்டு வக்கீல் கமலக்கரன் ஆபீஸ் போயிட்டு அவரை கூட்ட சொன்னாங்க. நான் இப்ப கூட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது. ராமு, அம்மா தோண்டமா வக்கீல் வந்ததும் என்ன கூப்பிடுன்னு சொன்னேன்ல. ஆமாவா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் வந்து ஏப்பா டிரைவர், அப்போ வக்கீல் வந்தாச்சுன்னு அம்மாட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன்ல, நீதான் விட்டேத்தியா வெட்டியா பேசிட்டு இருந்த. சரி சரி, நீ போய் காயத்ரியை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க மிஸ்டர் கமலக்கண்ணன். நான் சொன்னபடி பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். இனி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தா போதும். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன். கொஞ்சம் இருங்க, காயத்ரி வந்துருவா. அவகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன், உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல மேடம், இப்பதான் சாப்பிடுறேன். ஏங்க, உங்க அம்மாவுக்கு ஏங்க இப்படி புத்தி போதே? ஏய், எனக்கு என்ன தெரியும்? நான் நினைக்கிறேன் அன்னைக்கு மாதிரி காயத்ரி பேர்ல சொத்து எழுதி வைக்கதான் வக்கீல வர சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அப்பா, என்னப்பா இது? பாட்டி இப்படி என்ன பண்றாங்க? டேய், எல்லாரும் எங்கிட்டயே கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். சட்டப்படி சொத்துக்கெல்லாம் நீ தாண்டா வாரிசு. வந்துருவா. வாமா காயத்ரி, வக்கீல் ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு, அதுல நீ கையெழுத்து போட்டு கொடு. நீ கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும். என்ன பாக்குற? இந்த நிமிஷத்திலிருந்து நீதான் என்னுடைய வாரிசு. உன்னை என்னுடைய பேத்தியா தத்தெடுத்துக்க போறேன். காயத்ரி, என்ன யோசனை? பாட்டி, இது ரொம்ப அநியாயம். என்னடா அநியாயம்? ஏன் உங்களுக்கே தெரியாதா? குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது நீங்க எதுக்காக வேற ஒரு வாரிசை தத்தெடுக்கிறீங்க? நான் தான் உங்க வாரிசு. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் தெரியும்ல. தாத்தா சொத்து பேரனுக்கு தான், ஆனா அந்த பேரன் தாத்தா பேரை காப்பாத்துறவனா இருக்கணும். அவனாலதான் இந்த சொத்து எல்லாம் உரிமை கொண்டாட முடியும். ஏண்டா, உன்ன மாதிரி தருதலை எல்லாம் அப்படி பண்ண முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன்.
ஒருவேளை உங்க தாத்தா ஊரு பூரா கடனை வாங்கி வச்சிருந்தாருன்னா அதை அடைக்கிறதுக்கு இப்படி உரிமையோட வந்து நின்னு இருப்பீங்களா? சொத்து சொத்துன்னு அலையறீங்களே, ஒரு தடவையாவது அவர் பேரை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பீங்களா? வேணா பாட்டி, உங்களுக்கு யார் மேலயும் இருக்கிற கோபத்துக்கு என்ன பலிகடவாக்காதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவே? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் கொலையே பண்ணுவேன். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச கதையா? கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? மனசுல இருக்கிறது தாண்டா வார்த்தையா வெளியே வரும். எப்ப கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டேன்னு சொன்னியோ, இது எதை செய்யறதுக்கும் நீ தயாரா இருப்ப. இனிமே தாத்தா சொத்து அது இது வாரிசுன்னு என் முன்னாடி வந்து நின்னு நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், என் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறதுனா இருங்க, இல்ல குடும்பத்தோட எல்லாரும் வெளியே போயிடுங்க. போங்க, போடுறே, போடுன்னு சொல்றேன்ல. கொடுங்க. இந்தம்மா. இந்தம்மா, இதுல கையெழுத்து போடு. போடு. நான் போய் உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ராணி, ராணி. மாமா, கதிர் உங்க அக்காங்க. அக்காவா? பக்கத்து தெருவில் யாரோ இறந்துட்டாங்களா? அங்க போயிருக்காங்க மாமா. பரவாயில்லையே, சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள்ல உங்க அக்கா டெத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டா. ஆச்சரியமா இருக்கு. வந்துட்டீங்களா? என்னாச்சு ராணி? யார் இறந்துட்டா? நம்ம வீட்டுக்கு பூ கொண்டு வருவாங்கல்ல, பூக்காரமா. ஆமா. அவங்க பொண்ணுதான் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணுக்கு குழந்தையே இல்லையாங்க. அதனால அவ மாமியார்காரி தான் பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம ரொம்ப பாடா படுத்திருக்கா அவளை போட்டு. அதான் உங்க தங்கச்சி என்ன கொடுமைப்படுத்துவாளே, அதே மாதிரிதான் அவளும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கா. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலும். நல்ல வேளை டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் அந்த மாதிரி தான் நான் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பேங்க. எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? டாக்டர் தான் உனக்கு எந்த குறை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்படி எப்படி பேசுற? இத பாரு ராணி, அப்படியே உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு குழந்தையோட நீ தான் முக்கியம், புரியுதா? ஏங்க, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானங்க சொன்னேன். பேச்சுக்கு சொல்ல வேண்டாம், நிஜத்துக்கு சொல்ல வேண்டாம். இதை வேலை இருந்தா பாருப்போ. சரி சரி, கோவப்படாதீங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மாமா ஏதோ டல்லா இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? சாவி எங்க வச்சேன்? லட்சுமி, லட்சுமி, என்னங்க? சாவி பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ பாத்தனேங்க. எங்க வச்சிருப்பீங்க? டிவி முன்னாடி இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன்.
இந்தாங்க. வாங்க வக்கீல் சார். வாங்க வக்கீல் சார். இந்தாங்க என்னது இது? டாக்குமெண்ட் பேப்பர். டாக்குமெண்டா? எதுக்கு? நான் சொன்னேனே உங்க பொண்ணை நான் பேத்தியா சுவிகாரம் எடுத்துக்க போறேன்னு, அதுக்குண்டான டாக்குமெண்ட். இதுல நீங்க கையெழுத்து போடுங்க. அவ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து அது எதுன்னு கேக்குறீங்க? நீங்க தாராளமா தத்தெடுத்துக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சார், நீங்க இப்படி வாயால சொல்றது சட்டத்தோட காதுல ஏறாது சார். ஏன்னா சட்டத்துக்கு ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். உங்க பொண்ணோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து ஸ்கூல் சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட் வரைக்கும் நீங்க தான் பேரண்ட்னு சைன் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வெறும் வார்த்தையால சொன்னா எப்படி சார் சட்டப்படி செல்லுபடியாகும்? சார், நீங்க உங்க பொண்ணை தத்து கொடுக்க முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டாதான் இவங்க உங்க பொண்ணை முறைப்படி தத்தெடுக்கவே முடியும். அதான் ரூல் சார். கையெழுத்து போடுறீங்களா? நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் முறைப்பிரகாரம் போய் அனுமதி வாங்க முடியும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து தத்தெடுத்துக்க போறேன் கையெழுத்து போடுன்னு ஏன் முன்னாடியே கேக்குறீங்களே? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்க கிட்டயே வந்து தத்து கொடுங்கன்னு கேக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? என்னது? உன் பொண்ணா? உன் பொண்ணா இருந்தா உள்ளதானே இருப்பா. வெளியில வர சொல்லு, நான் பார்க்கணும். என்ன பாக்குறேன்? பெத்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே இவர் திதி கொடுப்பாரு, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்ப. கேட்டா நாங்க 2 பேரும் பெத்தவங்கன்னு சொல்லுவேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இத பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதுக்கு நேரமும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் புருஷன் கையெழுத்து போட்டு கொடுக்கறாரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. என்ன அண்ணாமலை, கையெழுத்து போட முடியுமா முடியாதா? ஒண்ணு காயத்ரிய தத்து கொடுக்கறேன்னு இதுல கையெழுத்து போடுங்க. இல்ல நான் காயத்ரிய யாருக்கும் தத்து கொடுக்க மாட்டேன், அவ என் பொண்ணு, கடைசி வரலும் என் மகளாதான் இருப்பான்னு சொல்லுங்க. இப்படி எதையும் சொல்லாம செய்யாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. கொடுங்க. எந்த இடத்துல கையெழுத்து போடணும்? இங்க போடுங்க. அடுத்த பக்கமும் ஒண்ணு போடுங்க. என்னங்க? சுமாரு. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு இல்ல, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டாரு. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். ராமு, சார் சார் எழுந்துருங்க, எழுந்துருங்க சார்.
பாட்டி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கம்மா. மக மருமக பேரன் பேத்தின்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லாம யாரோ மூணாவது மனுஷிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்படி போச்சு கூடி சீக்கிரம் நம்ம தெருவுல தான் நிக்கணும். என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நம்ம தலையெழுத்து தான். இவன் இருக்கானே அந்த ரேணுகாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா 100 கோடி சொத்தோட நம்ம எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருக்கலாம்ல. ஆனா நடக்க மாட்டேங்குதே. கழுகுக்கு மூக்குல வேக்கிற மாதிரி தாலி கட்டுற நேரத்துல கரெக்டா அப்பா வந்துடுறானே. அது எப்படித்தான் அவனுக்கு தெரியுமோ தெரியலையே. அப்பா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல இந்த வீட்ல நம்ம அதிகாரத்தையும் உரிமையும் ஸ்ட்ராங் பண்ணணும். அது உன் பாட்டி இருக்கிற வரைக்கும் நடக்கும்னு தோணல. ஏன் நடக்காது? நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும். தாத்தா சொத்து பேர பிள்ளைங்களுக்கு தானே சொந்தம். கேஸ் போட்டா கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். வித்யா சொல்றது நல்ல ஐடியா தான். நாம ஏன் அதை செய்யக்கூடாது? செய்யலாம்டா. ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சா பணம் செலவாகும். அந்த பணத்துக்கெல்லாம் எங்க போறது? எங்க பேசாம எதாவது போய் சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? நானே பரவாயில்ல பாலா. வர வர உனக்கு ஏன் தான் இந்த மாதிரி மோசமான ஐடியா எல்லாம் வருதோ தெரியல. காயத்ரி, காயத்ரி. வரேன் பாட்டி. பாட்டி என்னாச்சு பாட்டி? அப்பா கையெழுத்து போட்டாரா? வா உள்ள போய் பேசிக்கலாம். பாத்தீங்களா? உங்க அம்மா ஒரு நாளாவது நம்ம விஜய் கிட்டயாவது வித்யா கிட்டயாவது இவ்வளவு பாசமா நடந்து பாத்திருக்கீங்களா? எங்கிருந்தோ வந்தவ கிட்ட என்ன கரிசனம் பாருங்க. அம்மா விடுமா. நம்மள அலட்சியப்படுத்துற இந்த பாட்டி நம்ம அன்புக்காக என்கிற ஒரு காலம் வரும். அப்ப பாத்துக்கலாம். அப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். காலம் வரும் காலம் வரும்னு. ஏய் போய் வேலை பாருடி. போடா. பாட்டி அப்பா என்ன சொன்னாரு? சைன் போட்டாரா? நான் நினைச்சது சரியா போயிடுச்சு காயத்ரி. உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இல்லாம இல்ல, நிறைய இருக்கு. ஆனா அத வெளியே தான் காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா உங்க பொண்ணை நான் தத்தெடுத்துக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டேன். கையெழுத்து போட்டு கொடுக்கலையே. அங்க என்ன நடந்தது தெரியுமா? காயத்ரிய தத்து கொடுக்கறேன்னு இதுல கையெழுத்து போடுங்க. பாட்டி அப்பாவுக்கு என்ன ஆச்சு பாட்டி? ஒண்ணுமில்ல, பயப்படாத. சாதாரண பிரஷர் தான். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டியிருக்கேன். காலையில வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. உங்க அப்பா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சேன். உங்க அப்பா உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியமாயிரு. பாட்டி நான் ஒரே ஒரு தடவை எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம், அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாத. கோபம் குறைஞ்சி அவரே உன்னை வந்து பார்க்க வருவாரு. அது வரலும் நீ அமைதியாயிரு. ஹாய். ஹாய். ஹாய் ரேணு. ஹாய் விஜய். என்ன இன்னைக்கு ஜாலி மூட்ல இருக்க போல இருக்கு? ஆமா விஜய், இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இந்த பார்ட்டியே. அப்படியா? சரி பாப்பலாம். ஓகே. உட்காரு. அம்மா என்ன நடந்த முக்கியமான விஷயம்? அத சொல்றேன். முதல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணு. நிஜமாவா? வேற? குட் மார்னிங் சார். என்ன வேணும் சார்? என்ன நீங்க சாப்பிடுற? உனக்கு பிடிச்சத சொல்லு.
2012 ரூபாய் ரேணுகா. கொடுத்துரு. என்கிட்ட இல்ல ரேணு. ஏன் கிட்டயும் இல்ல விஜய்? பணம் இல்லைன்னா என்ன, கார்டுல பே பண்ணலாம்ல. நான் கார்டு எடுத்துட்டு வரல விஜய். ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூடவா உன்கிட்ட இல்ல?